ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ் பார்க். டுடே நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் தோசை. அதை எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோட்டீன் தோசை. இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த கப்பில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ சேம் கப்பில் 1 கப் புழுங்கல் அரிசி, 1 கப் பச்சரிசி, 2 கப் உளுந்து, 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் பாசிப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு. அவ்வளோதான். கூட சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம். இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்து, அப்புறம் தோசை நார்மல் தோசை மாதிரி இது இன்ஸ்டண்ட்டாக அப்போவே சுட்டு சாப்பிட்றலாம். தோசையாக நல்லா முருகலாக கம்பி மாதிரி ஊற்றி சாப்பிட்டு, இதுதான் ப்ரோட்டீன் தோசை. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் இதை எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.